சுபாங் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து PKR கட்சியைச் சேர்ந்த ஓங் சென் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அத்தொகுதி காலியாக உள்ளதை அறிவித்ததாக தேர்தல் ஆணைய தலைவர் ரம்லான் ஹாரூன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பின் 54(1) பிரிவின் அடிப்படையில் தற்காலிக காலியிடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று மக்களவை சபாநாயகர் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளார். அதன்படி B104 சுபாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மே 2018 முதல் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் ஓங் கடந்த புதன்கிழமை தனது ராஜினாமா கடிதத்தை ஜொஹாரியிடம் ஒப்படைத்ததாக கூறி நேற்று முன்தினம் தனது ராஜினாமாவை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாத்தான் நேஷனலில் தனது உறுப்பினர் நிலை குறித்து பெசாத்து அளித்த புகாரை சங்கங்களின் பதிவிலாக்காவான ROS ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஹ்ரு செம்பிலான் மாநில தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியின் உறுப்பு கட்சிகளிடையே இட ஒதுக்கீட்டை இறுதி செய்வதற்காக ஜூலை 16ஆம் தேதி நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் இருந்து பெசாத்து விலக்கப்பட்டது குறித்து கவலைகளை ஆய்வு செய்து வருவதாக ROS ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெசாத்துவிடமிருந்து ஒரு கடிதம் கிடைத்ததாகவும் சங்கங்களின் சட்டம் 1966, சங்கங்களின் ஒழுங்குமுறைகள் 1984, பரிகாத்தான் நேஷனலின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு மற்றும் ROSின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின் கீழ் புகார்களை ஆய்வு செய்து வருவதாகவும் ROS தெரிவித்துள்ளது. சட்டத்திற்கு இணங்க ஒரு விரிவான ஆய்வை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து தகவல்கள், ஆவணங்கள் மற்றும் விளக்கங்கள் அனைத்தும் உன்னிப்பாக ஆராயப்படும் என்று ROS கூறியது. தபுங் ஹஜி தொடர்பான உண்மைக்கு முரணான மிகையான குற்றச்சாட்டுகளுக்கும் தவறான கண்ணோட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி அழைப்பு விடுத்துள்ளார். தபுங் ஹஜி மீதான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை குறித்த சிறப்பு நாடாளுமன்ற விவாதம் அந்த நிறுவனம் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பவும், தெளிவுபடுத்தவும், தீர்க்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பிறகு உண்மையின் அடிப்படையில் இல்லாமல் மிகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவோ அல்லது தவறான கண்ணோட்டங்களை உருவாக்கவோ எந்த கட்சிகளும் முன்வராது என்று தாம் நம்புவதாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவாதங்களை கவனமாக கேட்டதாகவும் ஒவ்வொரு பிரச்சனையையும் முடிந்தவரை முழுமையாக விவாதிக்கவும், தெளிவுபடுத்தவும், தீர்க்கவும் நாடாளுமன்ற செயல்முறை ஒரு வாய்ப்பை வழங்கியதாகவும் ஜாகிர் தெரிவித்தார். லட்சக்கணக்கான முஸ்லிம் வைப்பாளர்களுக்கு சேவை செய்யும் இந்த நிறுவனம் வலுவாகவும் நம்பகத்தன்மையுடனும் நீண்ட கால சர்ச்சைகளில் இருந்து விடுபட்டும் இருப்பதை உறுதி செய்ய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தொடர்ந்து பொறுப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்ட நிலைமை ஆரோக்கியமற்றதாகவே காணப்படுகிறது. சரவாக்கில் உள்ள சரியான் 190 என்ற நாட்டின் மிக உயர்ந்த காற்று மாசுபாடு குறியீட்டு அளவை பதிவு செய்துள்ளது. 101 முதல் 200 வரையிலான API அளவு ஆரோக்கியமற்றதாகவும், 201 முதல் 300 வரையிலான அளவு மிகவும் ஆரோக்கியமற்றதாகவும் வகைப்படுத்தப்படுகிறது. தீபகற்ப மலேசியாவில் கிளான் ஜொஹான் சத்தியாவில் 151 என்ற API அளவு பதிவானது. இது தீபகற்பத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அங்கு பதிவு செய்யப்பட்ட 153 என்ற அளவை விட ஜொஹான் சத்தியாவின் நேற்றைய அளவீடு சற்று குறைவாக இருந்தது. இது ஒரு சிறிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. இருப்பினும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற பிரிவிலேயே நீடிக்கிறது. அண்மைய அளவீடுகளின்படி தீபகற்பத்தை விட சரவாக் புகை மூட்டத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சரியானின் அளவீடான 190 மிகவும் ஆரோக்கியமற்ற வரம்பை நெருங்குகிறது. மேலும் API அளவீடுகள் 100ஐ தாண்டும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வெளிப்புற செயல்பாடுகளை நிறுத்துமாறு சரவாக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜாசின் தமான் மாஜுவில் உள்ள KK மார்ட் மளிகை கடையில் நடந்த ஆயுதம் ஏந்திய கொள்ளையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 44 மற்றும் 45 வயதுடைய அந்த 2 சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் மாலை சுமார் 4:30 மணியளவில் தனித்தனியாக கைது செய்யப்பட்டதாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர்
லீ ராபர்ட் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கோடு தொடர்புடையதாக நம்பப்படும் 3 கைபேசிகள், சந்தேக நபர்கள் அணிந்திருந்ததாக நம்பப்படும் உடைகள் உட்பட ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பல பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. முதல் சந்தேக நபருக்கு 22 முந்தைய குற்றப்பதிவுகளும், தந்தாக் மாவட்ட காவல் தலைமையகத்தின் கண்காணிப்பில் உள்ள 2வது நபருக்கு 30 முந்தைய குற்றப்பதிவுகளும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், 2வது பரிசு 3000 ரிங்கிட், 3வது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.